அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நாகாஸ் ஹேக்ஸ் தமிழ். நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவுகளில் முக்கிய இடம் பிடிச்சது சிறுதானியங்கள். ஆதி காலத்திலேருந்து இப்போ இருக்க நவீன காலம் வரை நம்மளோட உணவு பட்டியலில் சிறப்பு பெறது ஆரோக்கியமானதுன்னு நம்ம சொல்லணும்னா அது சிறுதானியங்கள் தான். சிறுதானியங்கள் கம்பு, சோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கேழ்வரகு இதெல்லாமே சிறுதானிய உணவாகும். இவெல்லாம் எந்த விதமான சூழ்நிலையிலையும், எந்த விதமான தட்பவெப்பநிலையும், குறைஞ்ச தண்ணீர்லையும், எந்த விதமான மண்வளம் இருக்கிற இடத்துலையும் விளையக்கூடியவைகள். ரொம்ப குறுகிய கால பயிர் இது. அதனால இதை விளைவிக்கிறதுக்கு அதிக செலவும் இல்லை. இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் ரொம்ப அதிகம். இது நமக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது. அரிசி, கோதுமை போன்ற மற்ற தானியங்களோட ஒப்பிடுறத போது இதனுடைய புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானிய உணவுகளை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய், உடல் பருமன், இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். திணையில் அதிக அளவு இனிப்பு பலகாரம் செய்யலாம். இருந்தாலும் திணை அதிகமாக சாப்பிடும்போது உடல் சூடு அதிகரிக்கும். அதனால் திணையில் ஏதாவது செய்யும் போது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது பனவெல்லம் சேர்த்து செஞ்சோன்னா இந்த உடல் சூட்டை குறைக்கலாம். திணையில் கூழ் செஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த பிரசவமான தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். கண்ணுக்கு ஒளியை கொடுக்கும் பீட்டா கரோட்டின் திணையில் அதிகமாக இருக்குது. அதனால் திணை சாப்பிட்டோம்னா கண் பார்வை பிரகாசமாகும். திணை மாவோட தேனை கலந்து சாப்பிடும்போது கபம் நீங்கும். திணை சாப்பிட்டோம்னா அதோட செரிமான திறனை அதிகப்படுத்தி நம்மளுடைய பசியை தூண்டும். திணை உடலுக்கு அதிக வலு சேர்க்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமை. சாமை நம்ம சாதாரண அரிசி மாதிரி இட்லி, தோசை, சாதம், கிச்சடி எல்லாமே செய்யலாம். நெல்லரிசியை காட்டிலும் இதில் 7 மடங்கு நார்ச்சத்து இருக்குது. அதனால மலச்சிக்கல், நீரிழிவு இதெல்லாம் வர்றதில்லை. இரத்த சோகை இருக்கவங்க சாமை சாப்பிட்டிங்கன்னா நல்ல இரத்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். சாமையில் அதிகமான மினரல்ஸ் இருக்குது. அதனால் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அடுத்து குதிரைவாலி. குதிரைவாலி சுவை மிகுந்த சிறுதானிய வகையில் ஒன்று. இதில் ஆவியில் வேகக்கூடிய இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை போன்றதெல்லாம் செய்யலாம். அது செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். குதிரைவாலி சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுக்குள்ளே நன்மை தரக்கூடிய லாக்டோபெசிலிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை உருவாக்கி தருது. குதிரைவாலி மோர் சோறு அல்சரை குணப்படுத்தும். குதிரைவாலி சர்க்கரை நோய்க்கு மிக சிறப்பான ஒரு நல்ல சிறுதானியமாகும். குதிரைவாலியோட உளுந்து சேர்த்து களியோ கஞ்சியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா இடுப்பு வலி, வயிற்று கடுப்பு பிரச்சனை சரியாகும். காய்ச்சலுக்கு குதிரைவாலி கஞ்சி வச்சு குடித்தா காய்ச்சல் குணமாகும். அடுத்து வரகு. வரகரிசியில் எல்லா விதமான தின்பண்டமும் செய்யலாம். பிரியாணி கூட செய்யலாங்க. பித்த உடம்புக்காரங்க, சளித்தொல்லை இருக்கவங்க, தோல் பிரச்சனை இருக்கவங்க வரகு அரிசியை கொஞ்சமாக சாப்பிடுங்க. அடுத்து கேழ்வரகு. கேழ்வரகு ரொம்ப மிக அதிகமாக சிறுதானியங்களில் மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படுறது கேழ்வரகு. கேழ்வரகுல கஞ்சி, கூழ், களி, தோசை, அடை எல்லாமே செய்யலாம். கேழ்வரகுல கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாகுது. பித்தத்தை தணிக்கவும் வாதத்தை கட்டுப்படுத்தவும் இந்த கேழ்வரகு பயன்படுது. கேழ்வரகு ஈஸியாக ஜெரிமானமாகாத உணவு. அதனால் உடல் உழைப்பு அதிகமாக இல்லாதவங்க இந்த கேழ்வரகை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கவங்களும் கேழ்வரகை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பில் கம்பங்கூழ், தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே செய்கிறாங்க. கம்பு உடலுக்கு அதிக குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. கேழ்வரகு உஷ்ணத்தை அதிகரிக்கும். அதனால தான் கம்பு, கேழ்வரகு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூழ் தயாரிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. கம்பங்கூழில் கொஞ்சம் மோர் சேர்த்து சாப்பிட்டோன்னா வயிறு எரிச்சல், வயிற்று பொறுமல், மூலம் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். இந்த கம்பில் கால்சியம் அப்புறம் புரதம் இந்த 2 சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சளி, இருமல், ஆஸ்துமா, தோல்நோய் பிரச்சனை இருக்கவங்க கம்பை குறைஞ்ச அளவாக சாப்பிடணும். இந்த மாதிரி ஆரோக்கியம் மிகுந்த சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு நம் உடல் நலத்தை பேணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.